ஓம் மகிஷத் அஜாய வித்மகே சண்டகஸ்தாம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். ஆஸ்ட்ரோ கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவுல குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன் 12 ராசிகளுக்கு. அதுல இது விசேஷமான குரு பயிற்சி. ஏனென்று சொன்னால் உச்சம் பெற்ற குருவா சொல்லப்படுகிறார். மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் வருகின்ற 1/6/2026 அங்கிருந்து கடகராசியில வந்து அமர்கிறார். அவருடைய உச்ச வீடு அது சொல்லப்படுகிறது. அதனால பலன்கள் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் அவர் அதீத சக்தியோடு விளங்கப் போகிறார். குருவுடைய இருக்கும் இடமும் சரி, பார்வை பலனும் நல்லபடி நடக்கப் போகுது. மதவாதிகள் ஒன்றிணைவார்கள், போர் பதற்றம் நீங்கும், விபத்துகள் குறையும், இயற்கை பேரழிவுகள்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். எல்லாமே இந்த குரு பயிற்சியில நடக்க போகுது. அதனால ஆரம்பம் கஷ்டமா இருந்தாலும் முடிவு சுபம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தான் நடக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு தான் இப்ப நான் குரு பயிற்சி பலன் சொல்ல போறேன். என்ன நடக்க போகுது? குரு 12 உட்காந்துட்டாரு. விரை குருன்னு சொல்றாங்க, நஷ்டமாகும்னு சொல்றாங்க, கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. எப்படிதான் வாழ போறோம் அப்படின்னு தானே உங்க கேள்வி. அதுக்குதான் பதில். இப்போ நன்மை தான் செய்வார். அப்படியே உல்டாவா மாத்திங்க. நஷ்டத்தை லாபமாய் கொடுப்பார், விரையும் குறைச்சுவார், சுப விரயமாக மாத்திடுவார், தாம்பத்திய அந்யோன்யத்தை கொடுப்பார். 12 தான் தாம்பத்திய அந்யோன். கணவன் மனைவியோட பிரச்சனை இருக்கும். எப்பவுமே கஷ்டம் வந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை தானே வரும், பிரிஞ்சானே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே என்ன கஷ்டம்? பண கஷ்டம் தானே, அது இல்லைன்னா கஷ்டம் தானே. அப்போ அதை சேர்த்து விட்டுருவார். ஏதோ ஒரு வகையில் உதவி வரும், பண உதவி, பொருள் உதவி எவ்வளோ வந்துடும். யாராவது உதவி பண்ணுவாங்க, அப்போ சேர்ந்துருவீங்க. பிரிஞ்சதவங்க சேர்ந்துருவீங்க. இது நடக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் அவமானப்படுத்துக்கும் நேரம், உங்களை கெட்ட பேர் சொல்லுவாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வரத்துக்கும் நீங்க வழி ஏற்படுத்திக்கணும். அது தெய்வ சக்தியால நடக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? கோயிலில் போய் வழிபடலாம். உங்க ராசிபதி சூரியன் இருக்கலாம், சிவபெருமான் அம்சம் கொண்ட சிவனை வழிபடலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். சிவனுடைய நாமத்தை சொல்லலாம். நெற்றியில் திணையீறு, கழுத்தில் உத்ராட்சம், உச்சரிப்பிலே சிவனுடைய நாமம், சிவாய நம, ஓம் நம சிவ இப்படி சொல்லிட்டு வரலாம். இதெல்லாமே இந்த சிம்மராசிக்காரன் செஞ்சுட்டு வந்தா பலன்கள் அபரீதமாகும். கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இதுதான் உண்மையான விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தவறான பழக்கங்கள் ஏற்படுறது வாய்ப்பு. அது எப்படி ஏற்படும்னா, நட்பு உறவினர்கள் மூலமாக ஏற்படும். அதுக்குன்னு இருப்பாங்க சில பேர், ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்களோட போவதை தவிர்க்கணும். அவங்களோட போனதுன்னா தப்பு, பிரச்சனை வரும். போகாம வந்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி தவிர்த்துருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நேரம் அப்படி இருக்கறனால அதை தவிர்க்க வேண்டும். இது ஒரு கெட்ட விஷயம். அது தவிர்க்கிறதுக்கும் வழி சொல்லிட்டேன். அவாய்ட் பண்ணுங்க. எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு போகாம நின்று போறோமோ, ஒரு இடத்துக்கு போறோம்னு நினைச்சிருப்போம், அதை கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி தான் நீங்க கேன்சல் பண்ணிடணும். அதுக்கு வேற ஏதாவது ஒரு வேலையை நீங்க சொல்லி நல்லதுக்கு போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு குருவால் இந்த பயிற்சியால ஏற்படக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பார். அப்போ உடல்நல கவனமா இருக்கும். செக்கப் சொல்றோம் இல்லையா, மாஸ்டர் செக்கப், அது நீங்க கண்டிப்பா பண்ணணும். சிம்ம ராசிக்காரர்கள் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நேரம் சரியில்லாம அடிக்கடி பண்றது நல்லது. அது நீங்க அரசு மருத்துவமனை போனா அங்க குறைவான கட்டணத்துல பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பண்றதுனால நல்லது தானே. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு அதை தீர்த்துக்கலாம் தானே. அது மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் சொல்லும் போது பார்க்கணும்னா, உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவங்க உதவி எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? பணம் கொடுக்க மாட்டாங்க, பொருள் கொடுக்க மாட்டாங்க. நல்லா கேட்டுங்க. என்னப்பா வேலை இல்லாம இருக்கியா? இந்த இடத்துல வேலைக்கு போ, நான் சொல்றேன், சிபாரிசு பண்றேன் வேலைக்கு. என்னப்பா தொழில் கைவசம் வச்சிருக்கியா? உனக்கு ஒண்ணுமே இப்போ பண உதவி இல்லை, எதுவும் பண்ண மாட்டேன், சொந்தமா ஆரம்பிக்க நினைக்கிறேன். சொந்தமா ஆரம்பிக்க வேணாம், நான் சொல்றேன் ஒரு தொழில், அது அவர்கிட்ட போ, கூட வந்து பண்ணிக்கோ, சேர்த்து விடுறேன், அந்த தொழிலை கத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ தனியா பண்ணிக்கோ. இப்படிப்பட்ட உதவிகள் தான் வரும். இப்ப இது ஒரு விஷயம்.
இது வருமானம் வரக்கூடிய விஷயம் தானே, அதுதான் வரும். இது மாதிரி நடக்கும். எல்லாமே சிம்மராசிக்காரன் நடக்க போகுது. சூரியனை அனிதனும் வழிபட்டு வரணும். சிவஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். சிவனை குருவா வழிபட்டு வரலாம். சிவனை குருவா வழிபடுறது யாரு? குரு தட்சிணாமூர்த்தி அம்சம். சிவ அவதாரத்திலேயே குரு தட்சிணாமூர்த்தி குருவாக இருக்கக்கூடியவர். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நம்மளுக்கு எந்த குருமே அமையலன்னு வச்சுங்க, மனிதர்களிலே. அப்போ ஒரு கலையை கத்துக்கணும். நான் புத்தகத்தை பார்த்து தான் கத்துக்க போறேன், ப்ராக்டிக்கலா பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன். இப்பெல்லாம் யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வருது, அதை பார்த்து கூட கத்துக்க சொல்றாங்க. அப்போ அதுக்கெல்லாமே என்ன முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா, நம்ம குருவா யாரும் ஏத்துக்கலாம் கூட குரு தட்சிணாமூர்த்திட்டு போய் வியாழக்கிழமையில போய் நீ தான் எனக்கு குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வசதியில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டு வரலாம். போடும் கற்பூரத்தில் கூட போகும். அவர் குருவா ஏத்துக்கிட்டு வந்து நீங்க எந்த ஒரு கலையை கத்துக்கினாலும் இது ஆன்றோர்கள் முன்னோர்கள் சொன்ன உண்மையான விஷயம். குரு இல்லாதவங்க குரு தட்சிணாமூர்த்தி வழி குருவா ஏத்துக்கிட்டு எந்த ஒரு கலையும் கத்துக்கிட்டா அவங்களுக்கு அது வெற்றி பெறும். அப்படி பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். சிம்மராசிக்காரர் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது நிறைய சாதுக்கள், துறவிகள், வீடு தேடி வரும் பிச்சைக்காரர்கள், அவங்க சாமியாரா இருக்கலாம், வாழ்ந்து கெட்டவங்களா இருக்கலாம், நம்ம யாருன்னு தெரியாது. நல்லா கேட்டுங்க. நீங்க போய் தேடி போய் பண்றதை விட வீடு தேடி வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு சாப்பாடோ தண்ணீரோ பண உதவி பொருள் உதவி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாங்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கஷ்டங்களை போக்கி சந்தோஷமான மனநிலை கொடுத்து வெற்றியை நீங்க அடைய போற வழியை காட்டும் அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனால குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாமே வகையில் சாதகமா இருக்கும். பாதகத்தை குறைச்சிக்கலாம், சாதகத்தை பெருக்கிக்கலாம். நான் சொன்ன பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தாலே நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நீங்கள் எதிர்த்து துணிஞ்சு நிற்கணும், போராடணும், தைரியத்தோடு இருக்கணும். நீங்க விட வேண்டியது கோபத்தையும் ஆத்திரத்தையும். கோபம், ஆத்திரம். அது நான் கோபம் ஆத்திரம் ரெண்டு ஒன்று தானே, அப்படிலாம் இருக்கு. கோபம் என்பது முன் கோபம்னு சொல்லுவாங்க, டக்குன்னு வரதான் கோபம். முன்கோபம். ஆத்திரம் என்பது ஒருத்தர் வந்து நம்ம சொல்லிட்டே ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா வரும், அதுதான் ஆத்திரம். கோபத்திலே உச்சம் அது ஆத்திரம். அதனால இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டீங்கன்னா உங்க ராசிக்கு இது வரக்கூடியது. இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.